மத்தேயு 26வது அதிகாரத்தை மையப்படுத்தி பேதுருவனுடைய வாழ்க்கையில ஏன் பேதுரு வீழ்ந்து போனான் என்பதை சிந்தித்து, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் நாம் வீழ்ந்து போகிறோம் என்பதை உணர்ந்து ஒரு புதிய உயிர்மீட்சியின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு இரட்சிப்பின் செய்தியை கர்த்தர் முதல் நாளிலே நமக்கு தந்தார். ஒருவேளை அந்த செய்தியை கேட்காதவர்கள் இந்த ஹோலிலேண்ட் டிவி அந்த சேனல் வழியாக அதை பார்த்து கொள்ளுங்கள், கேட்டு பயன்பெறுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நேற்றைய தினத்திலே ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை மையப்படுத்தி ஆபிரகாமனுடைய வாழ்வை மையமாக கொண்டு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே வந்த சோதனைகளை எப்படி சாதனையாய் மாற்றினார் என்று சொல்லி, நம்முடைய ஆத்மீக வாழ்வு எப்படி அமைய வேண்டும், நம்முடைய குடும்ப வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த தூய தொழுகையிலே ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் அடியவனுடைய உள்ளத்திலே உணர்த்திய திருமறை பகுதி நாம் முதல் திருமறை பாடமாக படிக்க கேட்ட ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வறட்சி வளமாய் மாறும் என்று சொல்லுகின்ற பொருளிலே, அல்லனா பஞ்சம் பரிபூர்ணமாய் மாறும் என்று சொல்லுகின்ற, பரிபூர்ண ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்லுகின்ற பொருளிலே இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் என்பது மிக சிறப்பானவைகள், ஆற்றல் நிறைந்தவைகள், நம்முடைய உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெறச் செய்கின்ற சக்தி நிறைந்த வார்த்தைகள். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய உலர்ந்து போன வாழ்வை உயிர் மீட்சியின் அனுபவத்துக்கு நேராய் கொண்டு வாரும் ஐயா, அதற்காக எங்களோடு பேசும் என்று சொல்லி செவிகளை திறந்தவர்களாய் உள்ளத்தை திறந்தவர்களாய் ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை இந்த நாளிலே எல்லோரும் மனப்பாட வசனமாக அதை படித்துவிட்டு இந்த தொழுகையிலிருந்து நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். மிக எளிமையான ஒரு பிளஸிங் வார்த்தை, ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை. அந்த வசனத்தை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமா? எல்லோரும் திருமுறையை திறந்து அந்த வசனத்தை அனைவரும் இணைந்து ஒரு முறை சத்தமாக படிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். மிக எளிமையான ஒரு வசனம். இனி திருமறையை பார்க்காம என் கூட எல்லாரும் சத்தமாய் அந்த வசனத்தை ஒரு முறை சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே அந்த வசனம் மனப்பாட வசனமாக மாறிவிடும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கினுடைய வறட்சி வளமாய் மாறியது. ஈசாக்கினுடைய பஞ்சம் பரிபூர்ணமான ஆசீர்வாதமாய் மாறியது. நைஜீரியா நாட்டிலே ஒரு எளிய கிராமம் ஒன்றிலே கடுமையான வறட்சி காணப்பட்ட சூழ்நிலைமை. மக்கள் சாப்பாட்டிற்காக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருந்த தருணம். ஒரு பெண்மணி கணவனை இழந்த சூழ்நிலைமையிலே தன்னுடைய ஒரே மகனோடு பசித்து கிடந்த தருணம். பஞ்சத்திலே கிடந்தாள், வறுமையிலே கிடந்தாள், வறட்சியிலே கிடந்தாள். இறுதியாக அவளிடத்திலே இருந்தது ஒரு கைப்பிடி உளுந்து விதை. ஒருவேளை அதை சமைத்தால் ஒரு நாளுக்கு உணவாக அது மாறலாம். ஆனால் அதை விதைத்தால் ஒருவேளை எதிர்காலத்திலே அது உணவாக மாறலாம். அவள் சமைக்காமல் அதை விதைத்தாள். அதற்கு எதிர்வினையாக வந்த மழை அந்த பெண்மணிக்கு பரிபூர்ண அறுவடையை கொடுத்தது. அவளுடைய வறட்சி வளமாய் மாறியது. அவளுடைய பஞ்சம் ஆசீர்வாதமாக மாறியது. ஆமன்புக்குரியவர்களே, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான்.
எந்த தேசத்தில் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த தேசத்தில் என்பதை அறியாமல் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான உண்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அப்படின்னா எந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான்? 1வது வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனார். ஈசாக்கு விதை விதைத்த தேசம் கேரார் தேசம். கேரார் தேசம் என்பது பயங்கரமான வறட்சி நிறைந்த இடம், பயங்கரமான பஞ்சம் நிறைந்த இடம், மக்களால் வாழ முடியாத இடம். எல்லோரும் கேராரிலிருந்து இடம் பெயர்ந்து வாழ்வுக்காக எகிப்து நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைமை. இப்போது ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி 2-3 வசனத்திலே சொல்லுகிறார். வாசிங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போக வேண்டாம். எல்லாரும் இடம் பெயர்ந்து எகிப்துக்கு போய்க் கொண்டிருக்கின்ற சூழ்நிலைமை. பஞ்சம் பிழைப்பதற்காக வாழ்வு தேடி எகிப்துக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். என் மகனே ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், இந்த தேசத்திலே குடியிரு. அடுத்த வசனம். நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, கேரார் தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கேரார் தேசம் என்பது தேவன் ஈசாக்கோடு வாசம் பண்ண சொன்ன இடம். நான் உன்னை இந்த இடத்திலே ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம்தான் கேரார் தேசம். எந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான்? சொல்லுங்க. கேரார் தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். அடுத்து அந்த வசனம் முடிகின்ற வேளையிலே இப்படியாக முடிகிறது. அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். எந்த வருஷம் என்றால் கொடிய பஞ்சம் நிறைந்த வருஷம், மழை இல்லாத வருஷம், தண்ணீர் இல்லாத வருஷம், விளைச்சலுக்கு வாய்ப்பே இல்லாத ஆண்டு, வறட்சி நிறைந்த வருஷம். அந்த பஞ்சத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, இன்னும் அந்த வசனத்திலே ஒரு செய்தி கூட இருக்கிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால். இவ்வளவுதான் அந்த வசனத்திலே இருக்கின்ற உண்மை. ஈசாக்கு கேரார் தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். கடினமான சூழ்நிலைமைகளிலும் வறட்சி நிறைந்த சூழ்நிலைமைகளிலும் ஆசீர்வதிக்கும் ஆற்றல் நிறைந்த ஆண்டவர். இயற்கையின் எல்லைகளை தாண்டியும் ஆசீர்வதிக்கும் வல்லமை உள்ள ஆண்டவர். எல்லாம் செய்ய அதிகாரமும் ஆற்றலும் நிறைந்த ஆண்டவர். அவரால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. அன்புக்குரியவர்களே, God is the source of blessing. God is the source of blessing. பரிபூர்ணம் தருகிறவர் ஆண்டவர். சந்தோஷம் தருகிறவர் ஆண்டவர். சமாதானம் தருகிறவர் ஆண்டவர். சுகம் தருகிறவர் ஆண்டவர். விடுதலை தருகிறவர் ஆண்டவர். அவர்தான் ஆசீர்வாதத்தின் உறைவிடம். அவர்தான் ஆசீர்வாதத்தின் சொத்து. அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. போதகர்கள் அல்ல உங்களை ஆசீர்வதிப்பது, பிரசங்கிமார்கள் அல்ல உங்களை ஆசீர்வதிப்பது. போதகர்களாலோ பிரசங்கிமார்களாலோ உங்களுக்கு சுகம் தர முடியாது, விடுதலை தர முடியாது. நாங்கள் ஆண்டவரிடமிருந்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை வழிநடத்துகின்ற பணியை மட்டும் தான் செய்ய முடியும். நாம் நினைக்கிறோம், அந்த பாஸ்டர்ட்ட போனா சுகம் கிடைக்குமா, அந்த பிரசங்கியார்ட்ட போனா சுகம் கிடைக்குமா? நெவர். எந்த மனிதனாலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது.
God is the source of blessing. அழகான ஒரு நிகழ்ச்சி அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே வருகிறது. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு செல்லுகின்ற போது பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை குணமாக்குகின்ற நிகழ்ச்சி தான் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே வருகின்ற நிகழ்ச்சி. இந்த அற்புதத்தை கண்ட வேளையிலே ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, பேதுருவை பாரு, யோவான பாரு, எவ்வளவு பயங்கரமானவர்கள், எவ்வளவு பயங்கர அற்புதம் செய்திருக்கிறார்கள். சப்பானியா இருந்த மனிதன் துள்ளி குதித்து ஓடுகிறான், ஆலயத்திலே துள்ளி குதிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேதுருவையும் யோவானையும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். பார்த்த வேளையிலே பேதுருவும் யோவானும் ஆச்சரியப்பட்டு பார்த்த மக்களுக்கு சொன்ன உண்மை 12வது வசனத்திலே இருக்கிறது. வாசிங்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்களுடைய சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இவனை சுகப்படுத்தியது நாங்கள் அல்ல, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இவனை எழுந்து குதிக்க பண்ணியவர் அருள்நாதர், நாங்கள் அல்ல. எங்களை ஆச்சரியமாய் பார்க்கிறது என்ன? எங்களுடைய சுயபக்தியினாலோ எங்களுடைய சுயபலத்தினாலோ ஆனது அல்ல. 2 நாள் நற்செய்தி கூட்டத்திலே ஆண்டவர் வல்லமையாய் வெளிப்பட்டார். அநேக பிள்ளைகள் ஆண்டவருடைய தொடுதலை அனுபவித்தார்கள். அநேக பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடந்தது. இது எங்களுடைய சுயபலத்தினாலோ சுயசக்தியினாலோ அல்ல. பலம் தந்தவர், சுகம் தந்தவர், அற்புதம் செய்தவர், ஆசீர்வதித்தவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அற்புதம் செய்யும் ஆண்டவர் சூழ்நிலைமைகளை எல்லாம், நம்முடைய வாழ்விலே வருகின்ற சூழ்நிலைமைகளை எல்லாம் அடக்கி ஆளுகை செய்கின்ற ஆண்டவராக காட்சி தருகிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்திலே ஒரு அருமையான நிகழ்ச்சியை இந்த நாள் நற்செய்தி பாடமாக நாம் படிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பெத்சாயிதாவுக்கு நேராக அனுப்பி வைக்கின்றார். ஆண்டவர் அனுப்பி வைத்த பயணம் மகிழ்ச்சியோடு ஏலேலோ ஐலசா பாடிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருந்த நேரத்திலே திடீரென்று பயங்கரமான புயல் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, அவர்களுடைய பயணம் தத்தளிக்கிறது. ஓய் லார்ட், ஓய் வேர் ஆர் யூ லார்ட், எங்கே போனீர் ஆண்டவரே? எங்களை தவிக்க விட்டு எங்கே போனீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கத்தினார்கள், கதறினார்கள். ஆனால் அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தண்ணிக்கு மேல நடந்து அவர்கள் இருந்த படகிலே போய் உட்கார்ந்தார். ஏன் அவரு தண்ணி மேல நடந்து போனோம்? அவர் நினைச்சிருந்தா டைரக்டா போய் படகிலே உட்கார முடியுமா? முடியாதா? முடியும். அப்படியானால் ஏன் அவர் தண்ணி மேல நடந்து அவர்களுடைய படகுக்கு போனார்? ஏனென்றால் நாம் அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த புயல் நிறைந்த தண்ணிக்கு மேல, அந்த அலை நிறைந்த தண்ணிக்கு மேல, கொந்தளிக்கின்ற தண்ணிக்கு மேல, தத்தளிக்கின்ற தண்ணிக்கு மேல அவர் நடந்து போனது எதற்காகவென்றால், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில வருகின்ற அத்தனை புயல்களும் அத்தனை அலைகளும் என்னுடைய பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் வியாதியை விட அவர் பெரியவர். நம்முடைய கஷ்டங்களை விட அவர் பெரியவர். நம்முடைய வறுமையை விட அவர் பெரியவர். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வலிகளை விட அவர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளை விட அவர் பெரியவர் என்பதை காட்டுவதற்காக அவர் அந்த தண்ணி மேல நடந்து போனார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா கஷ்டங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா துன்பங்களும் அவருடைய பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறது, அதுக்கு மேல கிடையாது. ஆகவே வாழ்க்கையிலே நாம் முடங்கி போக வேண்டிய பிள்ளைகள் அல்ல, வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டிய பிள்ளைகள் நாம். இடமோ நேரமோ சூழ்நிலைகளோ
கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதை தடுக்க முடியாது. அவர் விடுதலை தருவதை தடுக்க முடியாது. வறட்சியிலும் செழுமையை கொடுத்த ஆண்டவர், செங்கடலிலும் பாதை உண்டாக்க அவரால் முடியும். கற்பாறையிலிருந்தும் தண்ணீர் புறப்பட செய்ய அவரால் முடியும். வறண்ட நிலங்களை செழிப்பாக்க அவரால் முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க அவரால் முடியும். அலைகளின் மத்தியிலே, புயல்களின் மத்தியிலே, கொந்தளிப்புகளின் மத்தியிலே அமைதியை கட்டளையிட அவரால் முடியும். ஆகவே அன்பு சபையே, உங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைமைகளை பார்க்க கூடாது. சூழ்நிலைமைகளை பார்த்தால் தோற்று போவீர்கள். சூழ்நிலைமையை பார்க்காமல் இந்த சூழ்நிலைமைகளை அடக்கி ஆளுகை செய்கின்ற, பாதத்துக்கு கீழே வச்சிருக்கின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அருமையான ஒரு பாடல் நம்முடைய ஞான பாடலிலே உண்டு. நல்ல செய்தி, இயேசுவை நோக்கி பார் ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கி பார் ரட்சிப்பார். அவரை நோக்கி பாருங்கள். வாழ்விலே எந்த புயல்கள் வந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள். வாழ்விலே எந்த அலைகள் வந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள். அவர் அளந்து பார்க்காமல் ஆசீர்வதிப்பவர், 100 மடங்கு பலனை கொடுத்தவர், அன்லிமிட்டெட் பிளெஸிங்ஸ் தரும் ஆண்டவர், அன்லிமிட்டெட் பிளெஸிங் தரும் ஆண்டவர். இப்ப அந்த வசனத்திலே உள்ள எல்லா வரிகளையும் எல்லா வார்த்தைகளையும் நாம் கற்றுக்கொண்டோம். இனி இந்த ஈசாக்கு அவனுடைய வறட்சியிலே பலத்தை கண்டுகொள்வதற்கு ஈசாக்கு என்ன செய்தார் என்பதை கூட சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சி வளமாய் மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே நாம் நம்ப வேண்டும். கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் நம்ப வேண்டும். கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் நம்ப வேண்டும். ஈசாக்கோடு கர்த்தர் சொன்னார், 3வது வசனத்திலே வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே தங்கு, நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போதும், நீ எங்கும் போகாதே, இந்த தேசத்திலே தங்கு, இந்த இடத்திலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சொன்னவர் யார் என்பதை அறிந்து முழுமையாய் நம்பினார். சொன்னதை சொன்னபடியே நம்பினார். நம்புவதற்கு சூழ்நிலைமை கொஞ்சம் கூட சாதகமாக இல்லை. நம்புவதற்கு சூழ்நிலைமைகள் கொஞ்சம் கூட சாதகமாக இல்லை. ஆனால் சொன்னவர் பெரியவர் என்பதை உணர்ந்து, சொன்னவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து, சொன்னதை சொன்னபடியே நம்பினார். சொன்னதை சொன்னபடியே நம்பினார். ஆனால் நம்புவதற்கு அவருடைய பொருளாதார சூழல் கொஞ்சம் கூட சாதகமாய் இல்லை. ஈசாக்கினுடைய பொருளாதாரம் என்பது விவசாயம், மிருக ஜீவன்களை சார்ந்தது. ஆனா இப்ப கேரார் தேசத்திலே வறட்சி, விவசாயத்தையும் மிருக ஜீவன்களையும் பாதித்த சூழ்நிலைமை. பணம் இல்லை, வருமானம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்புவது கடினம்தான், நம்புவது கடினம்தான். பொருளாதாரம் வீழ்ச்சி, தண்ணீர் இல்லை, மிருக ஜீவன்கள் மரணம், எல்லோரும் இடம்பெயர்ந்து போகின்றார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலைமையிலே ஈசாக்கு, ஆண்டவரே எப்படி இந்த கேரார்ல என்னை ஆசீர்வதிக்க முடியும்? தண்ணி இல்ல, என்னுடைய விதை முளைப்பதற்கு வாய்ப்பில்ல, எப்படி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க முடியும்? கேள்வி கேட்காமல் சொன்னவர் பெரியவர் என்பதை உணர்ந்து சொன்னதை சொன்னபடியே நம்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தரை நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நம்ப வேண்டும். ஆபகுக் தீர்க்கதரிசி மிக அழகாக இதை சொல்லுவார். 3வது அதிகாரம் 17-18 வசனத்திலே நமக்கு தெரிந்த வசனம் தான். அந்த வசனம் எல்லோருக்கும் மனப்படமாய் தெரிந்தது தான். அழகாய் நம் பாடல் எல்லாம் பாடி மகிழுகின்ற ஒரு பகுதி. அத்திமரம், வாசிங்க, சொல்லுங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்
திராட்சை செடிகளில் பழம் திராட்சை உண்டாகாமற் செடிகளில் போனாலும் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் ஒலிவ அற்றுப் மரத்தில் போனாலும், பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை வயல்கள் விளையாமல் போனாலும், தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே தொழுவத்திலே இல்லாமற் போனாலும், மாடுகள் இல்லாமற் போனாலும். இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒருவேளை நாம படிக்கிற நேரத்துல இது ஒரு சாதாரணமான விஷயமாக நமக்கு தோன்றலாம். ஆனால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வின் அடிப்படை ஆதாரங்களே இவைகள் தான். இவைகள் இல்லைன்னா அவர்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. வாழ்வின் அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமற் போனாலோ, வாழ்வதற்கான அடிப்படை சோர்ஸ் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவே. இன்னும் யோபு பக்தன் இதை இன்னும் அழகாய் நமக்கு கற்று தருவார். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லுகின்ற போது ஆழமான நம்பிக்கையை சொல்லுவார். அவர் என்னை கொன்று போட்டாலோ, அவர் என்னை கொன்று போட்டாலோ அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். தட் இஸ் ஃபெய்த். அதுதான் விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை வந்த உடனே, சின்ன சின்ன கஷ்டம் வந்த உடனே, ஐயோ ஆண்டவர் எங்க போயிட்டாரு, என்ன தத்தளிக்க விட்டுட்டு போயிட்டாரு, நான் இப்படி பாடுபடுகிறேனே, நான் இப்படி வேதனைப்படுகிறேனே, அவஸ்தைப்படுகிறேனே, என்னை காண்பதற்கு யாரும் இல்லையே, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே, என்னை ஆற்றுவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிறோம், புலம்புகிறோம். அன்பு சபையே, இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையே, ஆண்டவர் பெரியவர். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்வார். அவர் வாக்கு தத்தம் தந்தார் என்றார் அதை நிறைவேற்றியே ஆவார். வாக்கு சொன்னவர் வாக்கு மாறாதவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்வார். ஈசாக்குக்கு நம்புவதற்கு பொருளாதார சூழ்நிலைமை சாதகமாய் இல்லை. ஆனாலும் கர்த்தரை அவர் சொன்ன வார்த்தையை நம்பினார். அவனுடைய குடும்ப சூழ்நிலைமை நம்புவதற்கு சாதகமாய் இல்லை. 7வது வசனத்திலிருந்து படிக்கின்ற வேளையிலே, கர்த்தர் சொன்ன தேசமாகிய கேராரிலே குடியிருந்த போது ரெபேக்காள் பார்வைக்கு அழகாயிருந்தபடியினால் மனைவியை இழந்து போகின்ற சூழ்நிலைமை. கேரார் தேசம் எவ்வளவு கொடிய தேசம்னு பாருங்க. மனைவியை இழந்து போகின்ற சூழ்நிலைமை. மனைவியை இழந்து போதல் என்பது எவ்வளவு கடினமான பாடு, எவ்வளவு கஷ்டம். தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியாத சூழ்நிலைமை. ஆனாலும் கர்த்தரை நம்பினார், கர்த்தர் சொன்னதை நம்பினார். கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க செய்தார். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு, அதாவது ஆண்டவரை நம்பாத, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத, ஆண்டவரை ஆராதனை செய்யாத மக்கள் ஆண்டவரை நம்பிய, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த, ஆண்டவரை ஆராதனை செய்த ஈசாக்கை கண்டு பொறாமைப்படும் அளவுக்கு, வியந்து பார்க்கும் அளவுக்கு, அவர்களுடைய கண்கள் எல்லாம் காணத்தக்க விதமாய் ஆண்டவர் ஈசாக்கையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு விளைச்சலை கண்டு மகிழ்ந்தார்கள். அந்த 14, 15, 16 வசனம் எல்லாம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் ஈசாக்கு வளர்ச்சி அடைந்தார், நாளுக்கு நாள் சந்தோஷம் அடைந்தார், சமாதானம் கண்டார், மகா பெரியவனாய் மாறினார். அதை எல்லா கண்களும் கண்டது. அன்பு சபையே, ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே பொருளாதாரம் சீர்குலைந்து போயிருக்கலாம். நாம வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் பாரம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். இவைகளெல்லாம் நம்முடைய போதகர் ஜெபத்திலே மிக அழகாய் குறிப்பிட்டார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். நாம சம்பாதிக்கிறது எல்லாமே புத்தலான பையில போட்டது போல ஒன்னும் நிலைச்சு நிக்காம போய்கொண்டிருக்கின்ற சூழ்நிலைமையில இருந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் நடந்து கொண்டிருக்கலாம். நாம நினைக்கிற காரியம் ஒன்னும் நிறைவேறாம இருக்கலாம். வாழ்க்கை முழுவதும் தடை 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 என்று சொல்லுகின்ற தடைகளின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நம்பினார், அவரையும் அவருடைய வார்த்தையை நம்பினார், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒன்றை சொல்லுகிறேன்.
கடந்த 2022 வருடம் என்னுடைய அழைப்பை ஏற்கனவே செய்தியின் தொடக்கத்தில் சொன்னேன். எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். 2022 வருடத்துல ஜனவரி மாதத்திலிருந்தே என்னுடைய த்ரோட்ல பயங்கரமான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தேன். நான் ஓயாம பேசிட்டே இருப்பேன், ஓயாம ஆண்டவருக்காக ஓடிட்டே இருப்பேன். அப்படி அதிகமாய் பேசி பேசி என்னால அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய த்ரோட் பேச முடியாத சூழ்நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். மே மாதத்தில் 2022 வருடம் நான் கண்ணனூர் ஆயிரம் மண்டல திருச்சபையிலே ஆயராக பணி செய்து கொண்டிருந்த காலம். என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு என்னுடைய த்ரோட்டிலே பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான வியாதி. சர்ச்சில் எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க இனி வச்சிட்டு இருக்க கூடாது, நீங்க டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நான் எல்லாரும் சொல்லுகிறார்களே என்று சொல்லி நம்முடைய ட்ராண்ட்ரோம் பகுதியில் இருக்கின்ற கிம்ஸ் மருத்துவமனைக்கு நாங்கள் கடந்து சென்றோம். அவர்கள் எண்டோஸ்கோபி பண்ணினாங்க. எண்டோஸ்கோபி பண்ணிவிட்டு சொன்ன செய்தி என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது. என்னுடைய த்ரோட்டிலே கட்டி இருக்கிறது, என்னுடைய த்ரோட்டிலே கட்டி இருக்கிறது. 2 வாரம் மெடிசின் தந்தாங்க. 2 வாரம் நீங்க ஒரு வாய் அசைவை கூட அசைக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2 வாரத்துக்கு மெடிசின் தந்து விட்டு 2 வாரம் முடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. 2 வாரம் என்னுடைய வாயை அசைக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல. என்னுடைய குடும்பத்தில் ஏதாவது சொல்லணும்னா கூட ஆக்சன் வழியாக தான் சொன்னேன். அன்புக்குரியவர்களே, 2 வாரம் முடிந்தது. மீண்டும் கிம்ஸ் மருத்துவமனைக்கு சென்றேன். அவர்கள் மீண்டும் எண்டோஸ்கோபி பண்ணாங்க. எண்டோஸ்கோபி பண்ணிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் அச்சோ உங்க த்ரோட்ல இருக்கிற கட்டி கொஞ்சம் கூட மறையவில்லை, ஒரு சர்ஜரி பண்ண வேண்டும். பிரச்சனை இல்லை, 2 மாசம் நீங்க ரெஸ்ட் எடுத்த போதும் சர்ஜரி முடிச்சு நீங்க அடுத்தும் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயமா இருந்தது. என்னுடைய த்ரோட் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கான த்ரோட்டு, அதுல சர்ஜரினா ஒருவேளை பேச முடியாமல் ஆகிவிட்டால் என்னுடைய அழைப்பு என்ன ஆவது? நான் அந்த நேரத்தில் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் சொன்னேன், நான் இப்போ அட்மிட் ஆகல, நான் வீட்டுக்கு போறேன், போயிட்டு அப்புறம் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த வேளையிலே அவர்களிடமிருந்து விடுதலை பெற்று நான் இல்லத்துக்கு வந்தேன். 2 மாசம் சர்ச்சில் லீவு போட்டேன். ஆனா மிஷன் வீட்டில் தான் இருந்தேன். நீங்க கண்ணனூர் சர்ச்சில் கேட்டா தெரியும். அன்புக்குரியவர்களே, அந்த வேளையிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது செபித்த ஜெபம், என்னை அழைத்த ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை சொல்லுவதற்காக என்னை அழைத்தீர் என்று சொன்னார். என்னுடைய த்ரோட்டிலே இருக்கிற இந்த கட்டியை உம்மால் மாற்ற முடியும், உம்மால் மாற்ற முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி பொருத்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். அதுக்கு பிறகு கிம்ஸ் மருத்துவமனைக்கு போகல, நம்முடைய நெய்யூர் மருத்துவமனையிலே என்னுடைய பழைய திருச்சபை நெல்லிக்காவளையிலிருந்து ஒரு ENT டாக்டர் அங்கே இருந்தார். அவர்கிட்ட போனேன். கொஞ்ச நாள் தாண்டி என்னால் கொஞ்சம் பேச முடிந்தது. தைரியமாக மகிழ்ச்சியோடு அவரிடத்தில் சென்றேன். சொன்னேன், நடந்த காரியங்களை எல்லாம் சொன்னேன். அவர்கள் மீண்டும் என்னை எண்டோஸ்கோபி பண்ணாங்க. பாஸ்டர் உங்களுடைய த்ரோட்ல இனி கொஞ்சம் அந்த கட்டி இருக்கிறது, அதுக்காக நீங்க சர்ஜரி பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அன்பு சபையே, அதே த்ரோட்டை கொண்டு 2022 ஆண்டிலும் ஆண்டவருக்காக நற்செய்தி சொல்ல தூரமான இடங்களிலே புறப்பட்டு சென்றேன். இன்றும் உங்களுடைய சபையிலே அதே தொண்டையை கொண்டு எந்த சிகிச்சையும் செய்யாமல், எந்த மெடிசினும் எடுக்காமல், அதே த்ரோட்டை கொண்டு உங்கள் மத்தியிலே இன்றும் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் என்னை நிறுத்தி இருக்கிறார். அவர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றும் ஆண்டவர். என்னை அழைத்தார் அவருடைய செய்தியை சொல்ல, எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய செய்தியை சொல்ல அழைத்தார். அதற்கு எப்படி தடை போடுவார்? அதற்கு எப்படி தடை வரும்? அன்புக்குரியவர்களே, ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அழகாய் ஒரு பக்தன் ஒரு பாடலிலே மிக அருமையாக சொல்லுவார், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஈசாக்கு நம்புவதற்கு சூழ்நிலைமை கொஞ்சம் கூட சாதகமா இல்லாத சூழ்நிலைமையிலும் கர்த்தரை நம்பினான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கடினமாய் உழைக்க வேண்டும். கடினமாய் உழைக்க வேண்டும். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். விதைக்கிறவனாலும் நடுகிறவனாலும் தான் விளைச்சலை காண முடியும். சிலர் நினைப்பது, ஆண்டவரை நான் நம்பிட்டேன், ஆண்டவரை நம்பிட்டேன், நான் இனி உழைக்க தேவையில்லை, ஆண்டவரை நம்பிட்டேன், நான் எக்ஸாமுக்கு படிக்க தேவையில்லை, நான் ஜெபம் பண்ண போதும் என்னை ஆண்டவர் குறுக்கு வழியிலே வெற்றி பெற செய்வார். நோ, நெவர். நம்முடைய ஆண்டவர் குறுக்கு வழியிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. தவறான எண்ணம், தவறான சிந்தனை. கடினமாய் உழைக்க வேண்டும். நீ விதைக்காமல், நீ நடாமல், நீ உழைக்காமல் அறுவடை இல்லை. குறுக்கு வழியே கிடையாது. உழைக்க வெட்கப்படாதே. ஈசாக்கு வறட்சியான பஞ்ச காலத்திலும் விதைக்கவும் நடவும் ஆரம்பித்தார். கிளைமேட் வாஸ் நாட் குட், லேண்ட் வாஸ் நாட் குட். உழைப்பதற்கோ உழுவதற்கோ விதை விதைப்பதற்கோ லேண்ட் சாதகமா இல்லை. ஆனாலும் மனம் தளராமல் முழு பலத்தோடு கடினமாய் உழைத்தார். நல்ல காலம் வரட்டும், மழை பெய்யட்டும் அப்படின்னு சொல்லி கையை கட்டிட்டு சும்மா இருக்கவில்லை. அன்பு சபையே, உங்களுக்கும் அதை அழுத்தமாய் சொல்லுகிறேன். நல்ல காலம் வரட்டும், நல்ல காலம் பிறக்கட்டும், அதுக்கு பிற்பாடு நாம் வாழலாம் அப்படின்னு நினைச்சோன்னா நம்மளால வாழவே முடியாது, வாழவே முடியாது. எந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவரை நம்பி கடினமாய் உழைக்க வேண்டும். ஒருவேளை மற்றவர்கள் சொல்லி இருப்பார்கள், ஏ அறிவற்றவனே, ஏ முட்டாளே, இப்போது விதை விதைக்கிறாய், விதை துளிர்க்க கூட தண்ணீர் இல்லை, இப்போது நீ விதைத்தால் இருப்பதையும் இழப்பாய் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லாரும் சும்மா இருந்த காலத்திலும் ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கடினமாய் உழைத்தார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கடினமாய் உழைத்தார். விளைவு என்னன்னா, இப்போது உழைக்க வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போகும் அளவிற்கு ஆண்டவர் பரிபூர்ணமாய் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அழுத்தமாய் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இன்னைக்கு நாம வாழுகிற உலகம் காம்படிட்டிவ் வேர்ல்டுல நாம வாழ்றோம். இன்னைக்கு சாதாரணமாய் உழைத்தால் நாம உயர்வை எட்டி பிடிக்க முடியாது. இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ல எல்லாம் உன்னதமான சின்ன வயசுல 21, 22, 23 வயசுல உயர்ந்த அதிகாரிகளாக மாறுகிற பிள்ளைகள் எல்லாம் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. நாம் படிக்கின்ற புத்தகங்களை விட ஏராளமான புத்தகங்களை வாசிக்கின்ற பிள்ளைகள், ஏராளமான புத்தகங்களை படிக்கின்ற பிள்ளைகள். படிச்சு பாருங்க, கடினமா உழைச்சு பாருங்க, அதற்குரிய பலன் ஒருபோதும் இல்லாமல் போகாது. நீங்கள் செய்கின்ற எந்த பணியாக இருந்தாலும், அரசு துறையிலே பணியாற்றினாலும், தனியார் துறையிலே பணியாற்றினாலும், கூலி வேலை செய்தாலும், தொழில்கள் செய்தாலும், வியாபாரம் செய்தாலும், இல்ல குடும்பத்தை நடத்துகின்ற தாயாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையில உண்மையா இருந்து பாருங்க. உங்களுக்கு தரப்பட்ட பணியில உண்மையா இருந்து பாருங்க. உழைச்சு பாருங்க, கடினமா உழைச்சு பாருங்க. நேரத்தை வீணடிக்காமல் நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்ன சொல்றேன், நாம எல்லாரும் தூங்குற நேரத்துல 1 மணி நேரம் அவர்களை விட நம்ம கூடுதலா உழைச்சோம்னா, எல்லாரும் தூங்குற நேரத்துல 1 மணி நேரம் நாம அவர்களை விட 1 மணி நேரம் கூட உழைச்சோம்னா, 24 நாளுக்கு ஒரு முறை ஒரு நாள் உழைப்பதற்கு நமக்கு கூட கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உழைத்து பாருங்கள். எல்லாரும் தூங்குற நேரத்திலையும் 1 மணி நேரம் உழைச்சு பாருங்க. அந்த உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. மொபைல்ல ரீல்ஸ் பார்க்கறது, இந்த டிவி சீரியல் பார்க்கறது, இன்னும் கூட்டம் கூடி அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் விட்டுருங்க. அந்த நேரத்துல பயனுள்ள காரியத்துக்காக நேரத்தை செலவிட்டு பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு கடினமாய் உழைத்தார். அவருடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் ஒன்றை கூட சொல்லி நிறைவு செய்கின்றேன். நாம காத்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும், கடினமாய் உழைக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். விளைச்சலுக்காக காத்திருக்க வேண்டும். ஈசாக்கு நம்பிக்கையோடு விதை விதைத்தார், கடினமாய் உழைத்தார்,
அறுவடைக்காய் காத்திருந்தார். அறுவடைக்காய் காத்திருந்தார். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான காலம் உண்டு. பூமியிலே உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரியான காலம் உண்டு. பிரசங்கி அழகாக சொல்லுவார், விதைக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, அப்படின்னா அறுவடை செய்வதற்கும் ஒரு காலம் உண்டு. அறுவடை செய்வதற்கும் ஒரு காலம் உண்டு. அன்புக்குரியவர்களே, கர்த்தரை நம்பி கடினமாய் உழைத்தால் காலம் நிறைவேறும் போது விளைச்சல் 100 மடங்காய் இருக்கும். ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் இருக்கும். ஈசாக்கு கடினமாய் உழைத்த பிற்பாடு அவர் என்ன சொல்லி இருப்பார்? ஆண்டவர்ட்ட எப்படி ஜெபிச்சிருப்பாரு? ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவு உழைத்திருக்கிறேன், உங்களை நம்பி என்னால முடிந்த அளவு உழைத்திருக்கிறேன். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களை நம்பி நான் என்னால முடிந்த அளவு படிச்சிருக்கிறேன், முடிந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், முடிஞ்ச அளவு உழைச்சிருக்கிறேன். இனி விளைய செய்கிறவர் நீர் ஆண்டவரே, என்னுடைய உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்று நிருப பாடமாக படித்த திருமறை பகுதியிலே பவுல் அழகாக சொல்லுவார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் ஆண்டவர். விளைய செய்கிறவர் ஆண்டவர். நாம உழைக்கணும், நாம பிரயாசப்படணும், நாம கஷ்டப்படணும், ஆனா பலன் தருகிறவர் ஆண்டவர். நீ உழைத்த உழைப்புக்கு நிச்சயம் பலன் வரும். அடுத்தவர்களை பார்த்தோ, அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டோ நீ உழைக்காமல் இருந்து விடாதே, உழைக்காமல் இருந்து விடாதே. ஒருவேளை ஈசாக்கு மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு எகிப்துக்கு போயிருந்தாய்னா ஒரு சின்ன நிவாரணம் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் கர்த்தருடைய சுத்தம் கேராரிலே அவனை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பது, கேராரிலே அவனை மேன்மைப்படுத்துவது, கேராரிலே அவனை உயர்த்துவது. ஒருவேளை கர்த்தர் காட்டுகின்ற பாதையிலே கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், ஆனால் முடிவு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். காத்துருங்கள், விளைச்சலை பெற காத்திருங்கள். யோசேப்புக்கு ஆண்டவர் கனவு மூலமாக எதிர்காலத்தை காட்டினார். உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை காட்டிவிட்டார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு யோசேப்பு பட்ட கஷ்டம் பயங்கரமானது. யோசேப்பு கொடுத்த விலை பெரியது. பாழ்கிணறுகளை தூக்கி போட்டார்கள், 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள், போன இடத்திலே அடிமை, செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை. ஆனால் காலம் வந்த வேளையிலே, காலம் நிறைவேறின வேளையிலே எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதாய் அவரை அந்நிய தேசத்திலே ஒரு பெரிய தேசாதிபதியாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாய் ஒருவேளை கர்த்தர் சொன்னதை நம்பி கடினமாய் உழைக்கின்ற வேளையிலே பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அதை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். காத்துருங்கள், விளைச்சலுக்காக காத்துருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் விளைச்சலை தருவார். ஆகாரின் கண்ணீரை கண்டு பாலைவனத்திலும் தண்ணீரை உருவாக்கிய ஆண்டவர், பாலைவனத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவாக ஆகாயத்திலிருந்து அன்னம் பொழிந்த ஆண்டவர், தானியேலுக்கு சிங்கக்கபியிலும் பாதுகாப்பாக இருந்த தேவன், மரித்த லாசருவை கல்லறையிலிருந்து அழைத்தெடுத்த ஆண்டவர், பஞ்சத்திலிருந்து சாரிபாத்தின் விதவைக்கு நாள்தோறும் மாவும் எண்ணெயும் குறையாமல் பார்த்து கொண்ட தேவன், பட்டினியால் துடித்த மக்களுக்கு 2 மீனும் 5 ரொட்டியையும் கொண்டு 1000ங்களை நிறைத்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்றும் நம்மத்திலே ஜீவனோடு இருக்கிறார், நம்மத்திலே பிரசன்னராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்குதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் திரளாம் மிகுதியே. ஒரு அருமையான ஞான பாடல். அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம் பெய்யும், மேக மந்தாரம் உண்டாம், காடான நிலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமாம். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே என்னை வாழ செய்யும், இந்த வசனத்தை போல என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் வழியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.